Match was disappointing. தோனி போதும், அவர் போதும். என்கிட்ட அடுத்து வேறு யாராவது பில்ட் பண்ண ஆரம்பிக்கணும். தோனி ஜாலியாக இருக்கார், கோடிக்கணக்கும் வாங்கிட்டாங்க எல்லாருமே. நம்ம தான் டிக்கெட் வேஸ்ட் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ணி வீட்டில் போய் சொல்லி கொண்டாடிட்டு போய் சொல்லி எவ்வளோ வேலை பார்க்க வேண்டியது சார். T20 மேட்ச்னு சொல்லிட்டு ஒன் டே மேட்ச்சுக்கு டிக்கெட் போட்டாங்க போகிறோம், அதான் கஷ்டமாக இருந்தது. 4-0 6-0 வந்து தேவையில்லை, இதுக்கு மேலே தேவையில்லை அப்படின்னும் போது அடிச்சு பிரோஜனமே கிடையாது. ரொம்ப ஆசைப்பட்டேன் இன்னைக்கு தோனி நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவான்னு நினச்சேன், ஆனால் தோனி தோத்துட்ட அவுட் ஆகிட்டாரு. தோனி ஹேட்டர்லாம் கிடையாது, ஆனால் தோனி ரிட்டையர் ஆகிட்டா பெஸ்ட்டுன்னு தோணுது. தோனியை தூக்கி உட்கார வைங்க, கேப்டன்ஷிப்பை மாற்றுங்க. அவர் நல்ல முறையில் அவர் ரிட்டையர்மெண்ட் பண்ணி அனுப்பிட்டு அந்த இடத்துல வேற ஒருத்தரை ஃபில் பண்ணலாம். ஒரு காலத்தில் லெஜெண்ட்னு சொன்னேன், அதே வாய் இப்போ போகும்போது திட்டிகிட்டு போகுது. சிஎஸ்கே ஜெயிக்கலாம்னா நான் தோனியோட ஃபேனுனா. தோனி சிக்ஸர் லக் இல்லை ப்ரோ. பார்ப்போம், 4 மேட்ச் தானே இருக்குது. 2010லாம் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் எல்லாருக்கும். ஆனால் கண்டிப்பாக நம்ம கம்பேக் கொடுப்போம். ரொம்ப வருத்தமாக தான் இருக்குது. டாப் ஆர்டர் ரொம்ப கொலாப்ஸ் ஆயிடுச்சு, அதான் உண்மை. இல்லைன்னா கொஞ்சம் ஒரு 20+ அவனுக்கு டாப் ஆர்டர் கான்ட்ரிபியூட் பண்ணியிருந்தாவே கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். டீம் இன்னும் ஸ்ட்ராங்காக பில்ட் பண்ணோம். தோனி மேலே நம்பிக்கையாக இருக்குது. தோனி போதும், அவர் போதும். என்கிட்ட அடுத்து வேறு யாராவது பில்ட் பண்ண ஆரம்பிக்கணும். தோனி ஹேட்டர்லாம் கிடையாது, ஆனால் தோனி ரிட்டையர் ஆகிட்டா பெஸ்ட்டுன்னு தோணுது. ஏன்னா நீங்கள் 10 டீம் எடுத்து பார்த்தீங்கன்னா அதில் 9 டீமில் வந்து ஒரு யங்ஸ்டரை கொண்டு வந்து டெவலப் பண்ணி கொண்டு வராங்க. நம்ம டீமில் மட்டும்தான் யாரையுமே சான்ஸ் கொடுக்காம அப்படியே பெஞ்ச் பல வருஷமாக அதான் பண்ணிருக்காங்க. T20 மேட்ச்னு சொல்லிட்டு ஒன் டே மேட்ச்சுக்கு டிக்கெட் போட்டாங்க போகிறோம், அதான் கஷ்டமாக இருந்தது. ஒன் டே கூட இல்லை, ரொம்ப டெஸ்ட் மேட்ச். ஜெயிக்கணுன்ற இன்டென்ட்டே கிடையாது ப்ரோ. அதாவது அடிச்சு அவுட் ஆனால் பிரச்சனை இல்லை, விளையாடுறது பூரா சிங்கிள்ஸ். 20 ஓவர் ஹோம் கிரவுண்ட் அட்வான்டேஜ்லாம் அவங்க எதுவுமே இல்லை ப்ரோ. ஹோம் கிரவுண்ட் நல்லா தான் இருந்தது. அதான் சொல்ல ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் எந்த மேட்சாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் நல்லா கொடுக்கணும். பவர் பிளேல அது எனக்கு வித்தவுட் லாஸ் ஆடினா கண்டிப்பாக மேட்ச் வந்து சென்னை டீமில் வந்திருக்கும். எஸ்ஆர்ஹெச்லாம் வந்து 270க்கெல்லாமே சேஸ் பண்ணுறாங்க, அடிக்கிறாங்க. இன்னும் சில டீம்ஸ் எல்லாமே 250க்கெல்லாமே சேஸ் பண்ணுறாங்க. நம்மளால் இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 196 146 மேலே நம்மளால் சேஸ் பண்ண முடியல. எனக்கு ஒரு ருத்ராஜ் கிட்ட ஒன்று மெயினாக என்ன சொல்லணும்னா, அவர் ஓப்பனிங் டெவான் கொடையால் ஆடும்போது 2023 நல்லா இருந்துச்சு. அது தேவையில்லாமல் ரச்சின் ரவீந்திரா விட்டு ஒரு 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 பவுலிங் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஷன்லேயே பவுலிங் ஒழுங்காக எடுக்காத டீம் சென்னை தான். கத்துறாங்க, தோனி வந்தால் பாட்டு போடுறாங்க, விசில் அடிக்கிறாங்க, அதெல்லாம் ஓகே. பட் கேம் வந்து அந்தளவுக்கு ஒரு ஃபயர் இல்லாமல் தான் இருந்துச்சு. நார்மலாக போன மாதிரி தான் இருந்துச்சு. நடுவில்லாம் ரொம்ப டெஸ்ட் மேட்ச் மாதிரி போச்சு. ஸ்பின் சோக்கும் பண்ணல, ஒன்றும் பண்ணல. விளையாண்டது பூரா அடிச்சு அவுட் ஆனால் பிரச்சனை இல்லை. வரதெல்லாம் சிங்கிள்ஸ் ஆடுறாங்க. 56 பாலுக்கு 65 ரன் அடிச்சிருக்காப்புல. அவ்வளோதான், என்ன சொல்கிறது. இப்போது 19th and 20th ஓவர் இந்த இன்டென்ட் வந்து 16-17 ஆரம்பிச்சதுன்னா யூ வுட் ஹவ் காட் அ சான்ஸ் டு வின் திஸ் மேட்ச். அது இல்லாத லாஸ்ட் 19th and 20th ஓவர் எதுக்கு ஆடணும்? 5th ஓவர்லேயே நம்ம வந்து முடிவு பண்ணிட்டோம் நம்ம தோக்க போகிறோம் அப்படின்னு. அதை செட் பண்ணிட்டு விக்கெட்டையாவது காப்பாற்றிக்கலாம், தோனியாவது வருவார், அந்த மேட்சையாவது பார்க்கலாம், 20 ஓவர் வரைக்கும் ஓட்டலாம் அப்படின்ற அந்த நிலைமைக்கு தான் வந்துட்டுமே தவிர வின்னிங் ஸ்ட்ராட்டஜிக்கு நம்ம எப்பயோ விட்டாச்சு. தோனி ஜாலியாக இருக்கார், கோடிக்கணக்கும் வாங்கிட்டாங்க எல்லாருமே. நம்ம தான் டிக்கெட் வேஸ்ட் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ணி வீட்டில் போய் சொல்லி கொண்டாடிட்டு போய் சொல்லி பக்கத்து வீட்டுக்காரன் போய் சொல்லி இதை செல்ஃபி எடுத்து எவ்வளோ வேலை பார்க்க வேண்டியது சார். ரொம்ப ஆசைப்பட்டேன் இன்னைக்கு தோனி நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவான்னு நினச்சேன், ஆனால் தோனி தோத்துட்ட அவுட் ஆகிட்டாரு. கடைசியில் அடிப்பாருன்னு பார்த்தா ரொம்ப கம்மியாக போயிடுச்சு ஸ்கோரு. சிஎஸ்கே இப்படி ஆடுதுன்னு சொல்லிட்டு பிடிக்காம போயிடும். இப்போ அடுத்த வருஷம் தோனி ரிட்டையர் ஆனால் நல்லா கவலைப்பட போகிறது இல்லை. இப்படி தாண்டா அவன் வந்து ஆடுறதுக்கு ஆடாமே இருக்கலான்டான்றான். பவுண்டரிஸ் வேணுன்ற டைம்ல கூட நம்மளுக்கு பவுண்டரிஸ் அடிக்க முடியல. லாஸ்ட் அந்த லக்கி பேட் வந்தது, லாஸ்ட் ஓவர்ல சும்மா பேருக்கு 6 அடிச்சாங்களா? அடிச்சாங்க ஒரே ஒரு 6 for the whole match. So 4-0 6-0 வந்து தேவையில்லை, இதுக்கு மேலே தேவையில்லை அப்படின்னும் போது அடிச்சு பிரோஜனமே கிடையாது. தோனியை தூக்கி உட்கார வைங்க, கேப்டன்ஷிப்பை மாற்றுங்க. இத்தனை வருஷம் ஆடிட்டு தானே இருந்தார், வேறு கேப்டனை போடுங்க. 4 மேட்ச் தோற்ற வேறு கேப்டனை போடுங்க. வெளிநாட்டு டீம்லாம் அது பண்ணுறாங்க சார், நம்ம ஏன் பண்ணல? மாற்றுறதுலாம் ஒன்றுமே இல்லைங்க, எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். சொன்னால் ஒருத்தரை வந்து டெஃபெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும், ஒருத்தரை வந்து தப்பாக சொல்கிற மாதிரி இருக்கும். அவங்களாவே அதை தெரிஞ்சுக்கிட்டு அவரே நல்ல முறையில் அவர் ரிட்டையர்மெண்ட் பண்ணி அனுப்பிட்டு அந்த இடத்துல வேற ஒருத்தரை ஃபில் பண்ணலாம். போன சீசன் எடுத்து பார்த்தீங்கன்னா அவர் அடித்தாலே போதும்டா, அவர் வந்து நின்னாலே போதும்னு சொன்ன ஆளுங்களாம் இப்போ இப்படி சொல்கிறாங்க. ஸோ காலம் மாறுற மாதிரி எல்லாரும் மாறிட்டு இருப்பாங்க. ஆனால் அவர் கடைசியில் என்ன சொன்னார்னா, நான் என்னுடைய லாஸ்ட் கேம் ஆடிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆடிட்டு இருக்காரு. விஜய் சங்கர் கொஞ்சம் இன்னைக்கு தான் இறங்கியிருக்காரு,
பரவாயில்ல அடிப்பார் நம்பிக்கை இருக்குது. எல்லாமே லெஃப்ட் ஆம் பேசஸ் எடுத்து வச்சிருக்காங்க. ஒரே ஒரு ரைட் ஆம் பேசஸ் அனுஜ் கம்போர்ட். அவங்கள யூஸ் பண்ணுவாங்கன்னா யூஸ் பண்ண மாட்டாங்க. ஃப்ளெமிங்கே சொல்லிட்டாரு இந்நாள் வரைக்கும் அவங்க வந்து சேப்பாக்கில் அவங்க பிட்ஸு அவங்களுக்கு சாதகமாக என்ன எப்படின்றதே அவங்களுக்கும் தெரியலன்ற மாதிரி ஃப்ளெமிங்கே சொல்லிட்டார். ஃப்ளெமிங்கே சொல்கிறப்போ நம்ம நோ கமெண்ட்ஸ். கடைசியாக நம்ம வந்து எப்போ ஒரு நல்ல ஸ்கோரை சேஸ் பண்ணோம் அப்படின்னு நம்ம யோசிச்சு பாருங்களேன். ரீசெண்ட் டைம்ஸில் நம்ம வந்து நல்ல ஸ்கோரை சேஸே பண்ணல, சேசிங்கே பண்ணல. நல்ல ஸ்கோரே விட்டுருங்க, சேசிங்கே பண்ணல. தோக்கிறதுனா எங்கள் அகராதியில் இருக்குது ப்ரோ. ஜெயிப்போம் ப்ரோ. இப்போ வந்து எப்படின்னா டேபிள் பாட்டம் சார் யார் வர்றது, மும்பையா நானா, பங்காளிக்குள்ள சண்டை, எம்ஐ வரமா நாங்கள் வரோமா அப்படின்னு. பட் கப் அடிக்கிறோம் 6 கப்புலாம் இல்லை, யார் பாட்டம் வரோன்னு தான் சண்டை. ஆனால் கண்டிப்பாக நம்ம கம்பேக் கொடுப்போம். ஃபஸ்ட்டு 6 ஓவரில் வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் 20-30 ரன் ஸ்கோர் பண்ணியிருந்தா கண்டிப்பாக ஜெயிச்சிருக்கலாம். இருந்தாலும் ஜெயிக்க வேண்டிய மேட்ச் தோற்றது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. சிஎஸ்கே வெரி குட், எக்ஸலண்ட். களம் அவங்களுக்கு ஆதரவாக இருந்துருச்சு, அவ்வளோதான்.